அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எலியா என்பவரை குறித்தும் தேவன் எலியாவை கொண்டு செய்த மாபெரும் அற்புதங்களை குறித்தும் நாம் இன்று வேத வசன ஆதாரங்களோடு படிக்க இருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமனையா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம் தேசிய கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக த நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் தேவனுடைய மனிதனும் தீர்க்கதரிசியுமான எலியாவை குறித்து பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம். எலியா தீர்க்கதரிசி குறித்து புதிய ஏற்பாட்டில் உள்ள 4 சுவிசேஷ புத்தகத்தில் குறிப்புகள் அவனை பற்றியதாக இருக்கிறது. அன்பு மாணவர்களே, மத்திய 17ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து தமது அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அப்பொழுது அவருடனே கூட பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்கிற மோசே, இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிற எலியா ஆகிய இருவரும் அவரிடத்தில் பேசிக்கொண்டிருந்ததாக அப்போஸ்தலர்கள் பார்க்கிறார்கள். இந்த காட்சி அவர்கள் கண்ணார கண்டார்கள். இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஏறக்குறைய 1500 ஆண்டுகளில் வாழ்ந்த மோசேயும், இயேசு கிறிஸ்துவுக்கு சற்று முன்பாக ஒரு 1000 ஆண்டுகளில் வாழ்ந்த எலியாவும் அவரோடு பேசுகிறவராக காணப்பட்டார்கள். சகோதரர், ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், அவர்களெல்லாம் மரித்து விட்டார்கள், காணாமல் போனார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்கு முன்பாக அவர்கள் உயிரோடு இருக்கிறவர்களாக, அவர்கள் அடையாளம் காணப்பட்டவர்களாக அப்போஸ்தலர்கள் நமக்கு இங்கே குறிப்பிடுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த எலியா என்ற அந்த மனிதனை பற்றி நாம் படித்து பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் நடந்தது. அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக 6 அற்புதங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சைன்ஸ், ஒண்டர்ஸ் அண்ட் விட்னஸஸ், அற்புதங்களும் அடையாளங்களும் சாட்சிகளும். எலியா என்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதற்கும் அவன் இப்படி அற்புதங்களை செய்தான் என்பதற்கும் எத்தனை சாட்சிகள், அது உண்மைதான் என்பதை நிரூபிப்பது போல இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் மகிமையில காணப்பட்ட அந்த காட்சி நமக்கு அந்த சத்தியத்தை உறுதிப்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக யாக்கோபு என்ற ஆசிரியர் புதிய ஏற்பாட்டில் இந்த எலியா எப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்று ஒரு அழகான படத்தை, ஒரு காட்சியை நமக்கு காண்பிக்கிறார். இந்த எலியா என்ற மனிதன் செய்த இந்த 6 அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதமாக ஒன்றை அவர் பார்க்கிறார். யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம் 5வது அதிகாரம் 17-18 வசனங்கள். எலியா என்பவன், கவனிங்கள், நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இதை படித்து முடிக்கும் போது நம்முடைய ஆயுளே முடிஞ்சு விடும் போல இருக்கிறது. நம்முடைய கால்கள் பூமியிலே இல்லாமல் உயர தூக்கி பறப்பது போல் இருக்கிறது. ஆகாயத்தில் பறக்கும் ஒரு பறவையை போல நாம் உணர்கிறோம். இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு ஏறி செல்கிற ஒரு தேவதூதனை போல நாம் நினைக்கிறோம். இட்ஸ் a beautiful, wonderful, sacred miracle. அன்பு சகோதரர்களே, வானத்தை பார்த்து
மழை பெய்யாதே என்று சொல்ல எவனுக்கு அதிகாரம் இருக்கிறது? இன்னைக்கு மிக நவீனமான ஒரு உலகம், மீட்டியாலஜிக்கல் என்ற ஒரு படிப்பே இருக்கிறது. அதாவது காற்று, மழை, சூழல் இவைகளை படிப்பதற்கான ஒரு பட்டப்படிப்பு, மேற்படிப்பு இருக்கிறது. ஒரு நாளைக்கெல்லாம் பூமியில எங்கே மேகம் இருக்கிறது, எங்கே மழை இருக்கிறது, எங்கே புயல் இருக்கிறது, அது எவ்வளவு வேகத்தில் இருக்கிறது, எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்றெல்லாம் படிக்கிற இந்த மனிதர்கள் மத்தியில் மழையை வா என்று சொல்லவோ மழையை போ என்று சொல்லவோ எந்த அதிகாரமும் இல்லை. சகோதரர்களே, உலகம் முழுவதும் பெருமழை பெய்து தேசங்கள் பேரழிவை காண்பதை நம்ம கவனிக்கிறோம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் எலியா என்ற அந்த மனிதனை குறித்து பேசும்போது நம்மோடு அவர் உதாரணப்படுத்தி பேசப்படுகிறார். நம்மை போல பாடுள்ள மனுஷன். Elijah was like unto a man, like us, a man of suffering. இப்படி பாடுபடுகிற சாதாரண ஒரு கிராமத்து மனிதன், ஒரு மலைவாழ் மனிதன், அவனுக்கு அதிக அறிவோ விவேகமோ இல்லை என்று நாம் நினைக்க வேண்டும். என் அன்பு சகோதரர்களே, எலியா என்பவன் ஒரு மலை நாட்டை சார்ந்தவன். நல்ல உடைகள் இல்லாமல் ஏதோ ஒரு வகையாக தோல் உடைகளை அணிந்து கொண்டு வெட்டுக்கிளிகளையும் காட்டு தேனையும் உண்பவனாக இருந்தான். நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன். மழை வராதே என்று சொன்ன போது நின்று விட்டதாம். எவ்வளவு நாளைக்கு? 3 வருஷமும் 6 மாதமும். இது ஒரு கற்பனையா அல்லது ஒரு கவிதையாக பேசப்பட்டிருக்கிறதா? நம்ம ஊரில் சொல்லுவாங்க புராண கதைகள், அது மாதிரி ஏதாவதா? என் அன்பு சகோதரர்கள், இல்லை. இந்த மனிதன் எங்கே இருந்தான்? யாரிடத்தில் பேசினான்? அந்த மனிதன் யார்? அவனுடைய மனைவி யார்? இவன் வாழ்நாள் காலத்தில் இருந்த மற்ற சமூக அமைப்புகள் என்ன? எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றில் ஆகாப்பு ராஜா என்ற மனிதன் வாழ்ந்த காலத்தில் அந்த ஆகாப்பு இடத்திலே சொல்கிறான், அந்த தேசத்தின் அரசன் இடத்திலே சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவன் மழையை நிறுத்தும்படி சொன்னார் என்று சொன்னான். மழை நின்றது. பார்த்து கொள்ளலாம் என்று அந்த ராஜா நினைத்தார். இன்னைக்கு நின்றது, நாளைக்கு வந்துடும். இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் நினைச்சான். 3 வருஷம் 6 மாதம் ஆச்சுங்க. என் அன்பு சகோதரனே, தாய் தகப்பனே, இந்த பூமியில் 3 வருஷம் மழை இல்லைன்னா பூமியில் ஏதாவது ஒரு பூச்செடி இருக்குமா? ஒரு இலை தழைகள் இருக்குமா? புற்பூண்டுகள் இருக்குமா? பூமி மீது மனிதன் இருக்க முடியுமா? ஈர காற்றும் ஈர பசியும் தண்ணீரும் இல்லாமல் மனிதர்கள் வாழ இயலுமா? மழை இல்லாமல் இந்த பூமி என்ன ஆகும் என்று எண்ணி பாருங்கள். இந்த அற்புதத்தை யோசித்து 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 முடிவில்லாமல் ஆச்சரியத்தையே நாம் அடைகிறோம். எலியாவுக்கு யார் தேவன்? எலியா யாருடைய வேலைக்காரன்? எலியா என்பதன் பொருள் என்ன? எலியா என்ற பெயருக்கு யெகோவா என் தேவன் என்று பொருளாம். ஜெகோவா இஸ் மை காட் இஸ் த மீனிங் ஆஃப் எலிஜா. அன்பு சகோதரர்களே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பசி, தாகம், பயம், அரசன் அவனை துரத்தினான், அவனை கொல்லும்படியாக பிடிக்க முயற்சி செய்தான். அவன் ஊரை விட்டு ஓடுகிறான், ஆற்றை கடந்து ஓடுகிறான், காடுகளை கடந்து ஓடுகிறான். சின்ன பிள்ளைகள் அவன் மீது கல் எறிகிறார்கள். எல்லா விதமான பாடுகளை அவன் அனுபவித்தான். பட் ஸ்டில் he is a man of God and God brought this wonderful miracle. சகோதரர்களே, அற்புதம் என்பது மேசையின் மீது ஒரு கல்லை வைத்து அதை எடுக்கும்போது மாம்பழமாக மாறுவது அது அற்புதம் அல்ல. அது ஒரு வித்தை, அது ஒரு மாயம், அது ஒரு தந்திரம். சகோதரர்களே, தண்ணீரை எடுத்து அள்ளி வீசுகிறார்கள். அது மனிதர்கள் மீது சேரும்போது பொறியாக மாறிவிடுகிறது. அது அற்புதம் அல்ல. இவ்விதமெல்லாம் அற்புதம் செய்கிறாங்க.
ஆனால் வானத்தை பார்த்து மழை பெய்யாதே என்று சொன்னால் மேக கூட்டம் கலைந்தது, மழை இல்லை. 3 வருஷம் 6 மாசம் மழை இல்லை. அதே மனிதன் தேவனை நோக்கி மனம் திரும்பிய அந்த இஸ்ரவேலர்கள் மீது மழை உண்டாகட்டும் என்று ஜெபித்த போது, கேட்ட பொழுது, வேண்டிய பொழுது தேவன் அவனுடைய வார்த்தையை கேட்டு மழையை தந்தருளினார். இந்த காலையில் நீங்கள் இதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருங்கள். அதாவது எலியா என்ற ஒரு சாதாரண மனிதன் இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கிறான். இதுதான் ஆச்சரியம், இதுதான் அந்த பெரிய அற்புதம். Ordinary man is able to control the nature. He stopped the rain. When he again prayed, God heard and the rain came back. இந்த அற்புதம் நடந்து முடிப்பதற்கு 3 வருஷம் 6 மாசம் ஆச்சுங்க. எவ்வளவு பெரிய சவால் பார்த்தீங்களா? 3 வருஷம் 6 மாசம். மனிதர்கள் அதை எவ்வளவு யோசித்திருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பசி வந்த பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் கையை வைத்து தலைநடியில் படுத்துக்கொண்டான். கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை போஷிப்பதற்காக, உன் பசியை ஆற்றுவதற்காக ஒரு காகத்திற்கு கட்டளையிட்டேன் என்று சொன்னார். காகம் எப்போதுமே ஒரு திருட்டு பறவை என்று நமக்கு தெரியும். நேரம் பார்த்து கையில் இருக்கிறத பிடிங்கிட்டு ஓடிடும். ஆனால் அதே பறவை அவனுக்கு சூடாக சுடப்பட்ட அப்பத்தையும் இறைச்சியும் காலையும் மாலையும் அவன் தலைமாட்டிலே வந்து கொண்டு வந்து வைத்தது. இந்த அற்புதத்தை குறித்து 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து சில வசனங்களில் நம்ம படிக்கிறோம். God fed Elijah by crows. காகங்கள் மூலமாய் தேவன் தமது மனிதனாகிய எலியாவை போஷித்தார். அடுத்ததாக எலியாவுடைய வாழ்க்கையில சாரிபாத் என்ற ஒரு சின்ன ஊர், அந்த ஊரில் அநேக விதவைகள் இருந்தாங்க. அந்த விதவைகளில் ஒரு விதவை அவளுக்கு ஒரே ஒரு மகன். இந்த பஞ்ச காலத்தில், இந்த 3 வருஷம் 6 மாத காலத்தில் அவளுடைய வீட்டில் இருந்த கடைசி மாவில் ஒரு சின்ன அப்பம் சுட்டு அவளும் அவளுடைய மகனும் சாப்பிட்டு சாக வேண்டும் என்ற நிலையில் இருந்தபோது எலியா அங்கே சென்று கர்த்தர் சொன்னபடியே அவளை சந்தித்து, இதோ எனக்கு ஒரு சிறு அப்பத்தை தா என்று கேட்டான். அவள் சம்மதித்தாள். அந்த சின்ன அப்பத்துண்டிலே ஒரு பாகத்தை அவனுக்கு கொடுத்தாள். அது முதற்கொண்டு அந்த விதவையினுடைய வீட்டில் மாவு வைத்திருந்த பானை, எண்ணெய் வைத்திருந்த கலையும் 3 வருஷ காலம், அந்த பஞ்சம் தீருகிற காலம் மட்டும் மாவும் எண்ணெயும் வளர்ந்தது என்று நாம் படிக்கிறோம். இந்த தகவலை 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 18-19 வசனங்களில் படிக்கிறோம். 3ஆவதாக இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவன் தன்னுடைய கையை தலையின் கீழ் வைத்து மடித்து படுத்துக்கொண்டு, ஆண்டவரே, நான் செத்து போக விரும்புகிறேன், பசி தாழவில்லை, விரோதிகள் என்னை கொல்ல தேடுகிறார்கள் என்று அவன் கண்ணீர் விட்ட போது தேவன் பரலோகத்தில் உள்ள தூதர்களை அனுப்பினார். தூதர்கள் வந்து அவனுக்கு தண்ணீரையும் உணவையும் கொடுத்தார்கள். இந்த தகவலை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல் நீங்கள் படிக்கலாம். இந்த 3 அற்புதங்களும் எலியாவினுடைய வாழ்க்கையில தேவன் செய்தார். 1, காகங்களை கொண்டு அவனுக்கு உணவளித்தார். 2, விதவையின் வீட்டை கொண்டு அவனுக்கு உணவளித்தார். 3, தேவ தூதர்களை கொண்டு அவனுக்கு உணவு அருளினார். இப்போ இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தேவனால நம்முடைய பசியை ஆற்ற முடியும், நம் தேவைகளை சந்திக்க முடியும், நம்முடைய பயத்தை நீக்க முடியும். God can give a service and provide food and water and protect us. அவர் நம்மை காக்க வல்லவர் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். சாதாரண மனிதன்
நம்மை போல பாடு உள்ள ஒரு மனிதன். அன்பு சகோதரர்களே, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு இதை தான் சொல்றார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகையால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தான். அவனிடத்தில் தேவனிடத்தில் பேசும் ஆற்றல் இருந்தது. அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஜெபம் என்பது தேவனை நோக்கி பேசுகிற ஒன்றுதானே. நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களானால் உங்கள் தேவையை ஆண்டவர் சந்திப்பார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் படிக்கிறோம், நீங்கள் கேட்கிறவைகள் எவைகளோ விசுவாசத்தினால அவைகளை பெற்றுக்கொண்டீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிலீவ் வாட் எவர் யூ ஆஸ்க். இயேசு சொன்னார். இந்த மனுஷனிடத்துல இந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் பக்கம் 452. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். இந்த வசனத்தில் எலியா செய்த அந்த அற்புதம், மழையை நிறுத்தும்படியான அற்புதத்தை மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு இப்படி நடக்க போது பாருங்க அப்படின்னு அவன் யோசித்து கொண்டில்லை. இன்னைக்கெல்லாம் சில மனிதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், ஜனவரி 1ஆம் தேதி காலையில் பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்ததாகவும் நடக்க போவதாகவும் கள்ள தீர்க்கதரிசிகளாகிய நட்சத்திர போதர்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அது நடந்ததா நடக்கலையான்னு யாரும் போய் தேடி பார்க்கறது இல்லை. என் அன்பு சகோதரர்களே, எலியா என்பவன் தேசத்தின் தலைவனாகிய அந்த தேசத்தின் ராஜாவினிடத்தில் போய் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற தீர்க்கதரிசியாகிய நான் உனக்கு சொல்கிறேன், வானத்திலிருந்து மழை மட்டுமல்ல பனி கூட பெய்யாது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொன்னான். அந்த மாதிரி இன்னைக்கு யாராவது உலகத்தில் எந்த ஊழியக்காரனாவது இந்த மாதிரி கையில் ஒரு பைபிள் வச்சுக்கிட்டு கர்த்தர் சொன்னார் என்று ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறானா என்று எண்ணி பாருங்க. எலியா அப்படி செய்தார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படியை செய்தால் அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? இந்த அற்புதம் ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் நீடித்தது. 3 வருஷம் ஒரு பானையில் மாவு வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு கலயத்தில் எண்ணெய் ஊறிக்கொண்டே இருந்தது. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் பலிக்கக்கூடியதாக இருக்கிறது, நடக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படியே அந்த அற்புதம் அங்கே நடந்தது. என் அன்பு சகோதரர்களே, மனிதனுடைய மிகப்பெரிய தேவைகள் ஒன்று சாப்பாடு தான். மனுஷனுடைய வாயு தான் அவனுடைய முதல் தேவையா இருக்கு. பிரசங்கியினுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கிறோம், மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. எவ்வளோ அர்த்தமுள்ள ஒரு வசனம் பாருங்க. ஆல் த லேபர் ஆஃப் men only to satisfy his mouth. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறது எல்லாம், நம்ம படிக்கிறது, வேலை தேடுவது, வேலையில் அமருவது, எல்லாவற்றுக்கும் முடிவு ஒன்று தான், சாப்பாடு தான். அவனுடைய வாய்க்காகத்தானே. அதுக்கப்புறம் அவன் உழைத்த உழைப்பெல்லாம் போயிடும்.
அவன் செத்த போது அவனோடு எதுவுமே வரப்போவதில்லை. ஆனால் தேவனுக்கு சித்தமானால் பஞ்ச காலத்தில் அவர் நம்மை போஷிக்க வல்லவர். During the time of famine, God can save us and protect us. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்கள், ஆகாரம் இல்லை, போதுமான உணவு இல்லை, அடுத்த வாரம் என்ன செய்வது என்று தெரியாது, அப்பா இறந்து போய்விட்டார், எந்தவித பென்ஷனும் இல்லை, எந்தவித உதவியும் இல்லை என்று ஒரு கால் நீங்கள் தயங்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் அவர் உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவார், ஒரு உணவை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இன்னொரு அற்புதம் நடக்குது. அதாவது எலியா தங்கியிருந்த வீட்டில் ஒரு ஆண் குழந்தை, அந்த பெற்றோர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. திடீரென்று ஒரு நாள் அது மூச்சு விட முடியாமல் திணறி செத்து போயிற்று. அப்பொழுது அந்த வீட்டார் இந்த வெளியிலிருந்து வந்த இந்த காட்டு மனிதன், இந்த எலியா என்பதனால்தான் என் மகன் செத்து போயிட்டான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் இந்த சாதாரண மனிதனை கொண்டு அந்த பிள்ளையின் ஆத்துமா பிழைக்கவும் உயிர் அவனுக்குள் திரும்பி வரவும் எலியா அவன் மீது கைகளை வைத்த போது அவனுக்குள் உயிர் திரும்பியது என்று படிக்கிறோம். இதை 1 ராஜாக்கள் 17ஆவது அதிகாரம் 21வது வசனம். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா இவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டுக்கு கொண்டு வந்து அவனை அவன் தாய் நிலத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். எவ்வளவு பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? அந்த வீட்டின் அழகான சிறு ஆண் மகன் செத்து போனான். அவன் மீது எலியா விழுந்து அவனை அணைத்து கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரே, இவனை உயிர்ப்பியும் என்று சொன்னான். கர்த்தர் கேட்டார். அதனால்தான் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம். மழை பெய்யாதபடிக்கு என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். குழந்தையினுடைய உயிர் திரும்பும்படியாக ஜெபம் பண்ணினான். எவ்வளவு பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? ஒரு கட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாகால் என்னும் விக்கிரக வழிபாட்டுக்கு போய்விட்டார்கள். நாளுக்கு நாள் விக்கிரகம் அந்த தேசத்தில் ஊடுருவியது. அந்த தேசத்தினுடைய மகாராணி அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தார். ராஜாவாகிய ஆகாப் ஒரு கோழையாக இருந்தான். அப்பொழுது எலியா அந்த தேசத்து பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் அதனுடைய ஆசாரியர்களுக்கு முன்பாக ஒரு யாகம் வளர்த்து அவர்கள் தங்களுடைய தேவனை மகிமைப்படுத்திய போது அது தவறு என்று சொல்லி இஸ்ரவேலுக்காக ஒரு பலிபீடத்தை அவன் கட்டி அதற்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு கர்த்தருடைய வார்த்தையினாலே அக்னியை வானத்திலிருந்து வர செய்து தேவனை அறிமுகப்படுத்தினான், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினான். அப்பொழுது எதிராளிகளாக இருந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஏறக்குறைய 450 பேர், அத்தனை பேரையும் பிடித்து துண்டாக வெட்டி போட்டான். இந்த எலியா எவ்வளவு பெரிய பராக்கிரமும் வல்லமையும் ஒரு தீர்க்கதரிசி என்று எண்ணுங்கள். இந்த தீர்க்கதரிசியுடைய வைராக்கியம் யெகோவா என் தேவன் என்பதே, யெகோவாவுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்பதே, அவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கினார் என்பதே. So he killed all those 450 false prophets of Baal, the idol. இந்த கருத்துக்களை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் தேசம் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின்
பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசியில் 400 பேரையும் என்னிடத்திலே கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்புவோம் என்றான். பார்த்தீங்களா, ஒரு பெரிய சேலஞ்சே பண்ணிட்டாருங்க. காரணம், மூட பழக்கத்தின் கீழே இந்த தேசமே போய்விட்டதை நம்ம பார்க்கிறோம். இவ்வளோ பெரிய நவீன காலத்தில் இன்னும் அடம் பிடித்து கொண்டிருக்கிற விக்கிரக வழிபாடுகளை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். என் அன்பு சகோதரர்களே, இந்த ஜனங்களுக்கு முன்பாக, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக இஸ்ரவேலின் தேவனை குறித்த ஆழமான உறுதியான ஒரு சாட்சி அவன் நிரூபித்து காண்பித்தான். நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா இஸ்ரவேலின் தேவனை அவன் மகிமைப்படுத்தின வரலாற்றை நம்ம இங்கே பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, அன்றைய தினம் இஸ்ரவேலில் பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஏறக்குறைய 450 பேர், இன்னும் வேறு வகையான மக்கள் அத்தனை பேரும் செத்ததுனால அவருடைய இரத்த ஆறு ஓடியது. ஆனால் தேசமே குலுங்கியது. ஒரு பெரிய புரட்சி உண்டானது. கர்த்தர் எலியாவை கொண்டு ஆகாப்பை பார்த்து, நீங்கள் விரைவாக உங்கள் ரதத்தை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு ஓடுங்கள், காரணம் பெரும் மழையின் இரைச்சல் எனக்கு கேட்கிறது என்று சொன்னான். எப்போ சொல்றான் தெரியுங்களா? 3 வருஷம் 6 மாதம் முடிவடைகிற அந்த கடைசி நாளில் அந்த ராஜாவுக்கு சொல்கிறார், 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லை, மழை வரப்போகுதுன்றத அந்த இறைச்சியில் எனக்கு கேட்கிறது என்று ராஜாவுக்கு சொல்றார். அதே ராஜாவிடத்துல மழையை நிறுத்துகிறேன் என்று சொன்னாரு. அதே ஆகாப் ராஜா கிட்ட தான் போய் மழை வருகிறது என்று சொல்றார். ராஜாவுக்கு அவன் அப்படி கடித்து குதிர வேண்டும் போல இருந்திருக்கும். ஆனால் ராஜா இந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை கேட்டு அரண்டு போனான். அவன் தன்னுடைய ரதத்தை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்குள் போறதுக்கு முன்னால பெரும் இரைச்சலும் பெரும் காற்றும் உண்டாகி பெரும் மழை பெய்தது. Elijah stopped the rain. Elijah prayed and brought the rain again. மழையை நிறுத்தினான், மீண்டும் கருத்தாய் ஜெபம் பண்ணி மழையை திரும்பவும் கொண்டு வந்தான். சகோதரர்களே, இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை மனிதர்களால் செய்ய முடியாது. எந்த ஒரு மனிதனுக்கு இப்பேற்பட்ட வல்லமையை தேவன் தரவில்லை. எலியா என்ற ஒரு மனிதனுக்கு தேவன் அந்த கிருபையை தந்தார். அதனால்தான் தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் கடவுளாக இருக்கிறார். அவரே வானத்தையும் பூமியை ஆளக்கூடியவராக இருக்கிறார். அவர் தமது ஜனங்களை கொண்டு, தமது மனுஷர்களை கொண்டு, தமது தீர்க்கதரிசிகளை கொண்டு அற்புதங்களை நிகழ்த்துகிறார். அற்புதங்கள் இயற்கைக்கு மேலாக இருந்தால் தான் அது அற்புதம். மிரக்கிள் சொன்னாவே இட் மஸ்ட் பி அபவ் த நேச்சர். எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாத மாபெரும் ஒரு அற்புதம், வானத்தையும் பூமியும் தொட்டு கொண்டிருக்கிற ஒரு அற்புதம். வானத்திலிருந்து மழை 3 வருஷம் 6 மாதம் பிறகு மழை பொழிந்தது. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரிக்கிறது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். எலியா உயிரோட மாற்றப்பட்டு பரலோகத்துக்குரிய உடலை அடைந்தவனாக சுழல் காற்றிலே அக்னிமயமான ரதங்களில் ஏறி போனான் என்று படிக்கிறோம். இது ஒரு பெரிய அற்புதம். இந்த இடத்துல தான் எலிசா மேலே ஏறி சென்று விட்ட எலியாவை குறித்து கதறுகிறான். அப்படி கதறும் போது ஒரு வார்த்தை அவன் சொல்றான். இதை 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 14வது வசனம். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது 2 பக்கமாக பிரிந்ததனால் எலிசா இக்கரைப்பட்டான். இந்த அற்புதம் யோர்தான் நதியிலே நடக்கிறது. மேலே ஏறி போன அந்த எலியாவின் இடத்திலிருந்து அவன் மேலிருந்த மேல் துண்டு கீழே விழுகிறது. அந்த துண்டை எடுத்து அதை முறுக்கி
எலியாவின் தேவன் எங்கே, வேர் இஸ் த காட் ஆஃப் எலிஜா என்று கேட்டு கோபத்தில் தண்ணீர் மீது அந்த துணியாலை அடித்தானாம். உடனே யோர்தான் நதி வழிவிட்டதாம், 2 பக்கமும் பிரிந்ததாம். இந்த அற்புதம் நிகழ்ந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, எலியாவினுடைய வாழ்க்கையில் 6 அற்புதங்கள். இந்த 6 அற்புதங்களும் நம்மால் நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்கள், சிந்திக்க முடியாத அற்புதங்கள், நம்முடைய புத்திக்கு புரியாத அற்புதங்கள் தேவனால் நடந்தது. தேவன் அதை செய்தார். அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. எலியா என்பவன் மரத்திலிருந்து தானாக பழுத்து விட்டு கீழே விழுந்த ஒரு இலை போல் இல்லாமல் வரலாற்றிலே ஒரு மனிதனாக இருக்கிறான். அவன் எந்த ஊரை சேர்ந்தவன், அவனுடைய தகப்பன் பெயர் என்ன, அவன் எந்த மலையிலே குடியிருந்தான், அக்காலத்தில் எந்த ராஜா இருந்தான், அவனுடைய மனைவியின் பெயர் என்ன, அவனுடைய காலத்தில் இருந்த விக்கிரக வழிபாடுகள் என்ன, எத்தனை ஆண்டுகள் மழை பெய்யாமல் இருந்தது. இந்த தகவல் எல்லாம் நாம் படிக்கும்போது நீங்கள் ஜீவனுள்ள ஒரு தேவனையும் அவருடைய குமாரனாக இருக்கிற இயேசுவையும் அறிந்து விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த பாடத்தை நிறைவு செய்கிற அடுத்த நாளில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம கேட்கலாம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த ஜீவனுள்ள தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேள்விப்பட்ட எலியா என்பவருடைய வாழ்க்கையில் நடந்த 6 அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கருத்தாக ஜெபம் பண்ணும்படியான ஆற்றலை எங்களுக்கு தாரும். எலியாவின் தேவன் என்னுடைய தேவன் என்று நம்பிக்கையுள்ளவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?